எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 6th சம் சொல்லித்தரேன். Find the maximum profit that a company can make if the profit function is given by p of x equal to 41 minus 72x minus 18x square கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் both sides with respect to x. p dash of x கண்டுபிடிக்கணும். 41 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 minus 72 x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 minus 18 x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. நெக்ஸ்ட்டு p dash of x equal to 0 எடுத்துக்கணும். ஸோ minus 72 minus 18 2s are 36. The value is minus 72 minus 36x equal to 0 எடுத்துக்கணும். ஸோ 36x equal to minus 72 x equal to minus 72 divided by 36 equal to minus 2 கிடச்சிருக்கு. ஸோ அந்த minus 2வை p of xல தான் இப்போது டபுள் டேஷ் ஆஃப் இது மேக்ஸிமம்னு நம்ம காமிக்கணும்னா p டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே p dash of x கண்டுபிடிச்சாச்சு. அதை டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். p டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவில் வந்ததுன்னா மேக்ஸிமம் minus 72 கான்ஸ்டன்ட் 0 minus 36 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தாலே இது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும்னா p of xயில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ p of minus 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 எடுத்திருக்கேன். 41 minus 72 into minus 2 எக்ஸுக்கு நமக்கு minus 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு minus 18 into minus 2 ஸ்கொயர். ஸோ 41 minus in minus 72 2s are 144 minus 2 2s are 4 18 4s are 72. So 41 plus 144 minus 72 113. So maximum profit வந்து 113 rupees. Next வந்து 7th sum. Find both the maximum value and the minimum value of ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of xன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை f of x equal to 3x power 4 minus 8x square plus 12x 8x cube plus 12x square minus 48x plus 25. So first time differentiate பண்ணும்போது f dash of x 3x power 4 differentiate பண்ணால் 4x cube minus 8x cube differentiate பண்ணால் 3x square plus 12 x square differentiate பண்ணால் 2x minus 48 x differentiate பண்ணால் 1. 25ங்கிறது கான்ஸ்டன்ட் differentiate பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இப்போ அதில் வந்து f dash of இப்போ f dash of x multiply 4 3s are 12x cube minus 8 3s are 24x square 12 2s are 24x minus 48. ஸோ இது எல்லாமே 12 டேபிளில் காமனாக இருக்கிறனால 12 வெளியே எடுத்தாச்சு. x cube minus x 2x square plus 2x 48 whole 1 minus 4. ஸோ நம்ம f dash of x கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் x கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து ஃபேக்டர் வந்து நம்ம ஒரு நம்பராக செக் பண்ணி பார்க்கணும். சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறேன். இப்போ எக்ஸ் கியூப் இதோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கணும். 1 minus 2 2 minus 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணலாம், 2 செக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நம்பரை செக் பண்ணலாம். இப்போ 1 செக் பண்ணுறேன். 0 1 plus 0 1 1 1s are 1 minus 1 minus 1 into 1 minus 1 2 minus 1 1 1 1s are 1 minus 4 plus 1 minus 3. ஸோ இது ரிமைண்டர் வந்து minus 3 இருக்கிறனால இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, நாட் பாசிபிள். ஸோ இதே வந்து திருப்பியும் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஒன் மைனஸ் 2 2 minus 4. ஸோ 2 எடுத்து செக் பண்ண 0. இங்கே 1 plus 0 1 1 2 1s are 2 minus 2 plus 2 0 2 zeros are 0 2 plus 0 2 2 2s are 4 minus 4 plus 4 0 வந்துருச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இது கியூபிக் பாலினாமில் இந்த இடத்துல வந்த உடனே குவாட்ரட்டிக்காக மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டைம் இது கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் இது 0 into x x +2
ஸோ இது ஒரு ஃபேக்டர். நம்ம x ஈக்குவல் டு 2ன்னு எடுத்து செக் பண்ணாலும் x ஈக்குவல் டு 2 ஒரு ஃபேக்டர். ஸோ x ஈக்குவல் டு 2 அப்படின்னா இது ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து +2ன்றனால x² ஈக்குவல் டு -2. இது நாட் பாசிபிள் ஆகிடும், நெகட்டிவில் வரக்கூடாது. இது நாட் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் நெகட்டிவில் வந்ததுனாலே அது நாட் பாசிபிள், இமேஜினரி ரூட் ஆகிடும். ஸோ இதை எடுத்துக்கலாம் x ஈக்குவல் டு 2. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, போத் மேக்ஸிமம் வேல்யூ அண்டு மினிமம் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு மேக்ஸிமம் அவங்க ஒரு இன்டர்வெல்லும் கொடுத்துருக்காங்க 0 and 3ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது x ஈக்குவல் டு 2, 0, 3 எல்லா வேல்யூவும் நம்ம செக் பண்ணோம். ஸோ x ஈக்குவல் டு 2 அது வந்து f(x)ல் தான் செக் பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணோம். f(x) அந்த ஃபங்க்ஷன் நான் திருப்பியும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை எழுதுகிறேன். 3x⁴ - 8x³ + 12x² - 48x + 25. ஸோ 3 × x வந்து நம்ம 2ன்னு எடுத்து செக் பண்ண போகிறோம். 2⁴ - 8 2³ + 12 2² - 48 × 2 + 25. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. 2 2s are 4, 4 2s are 8, 8 8s are 64, 2 2s are 4, 12 4s are 48, 48 2s are 96 + 25. ஸோ இதில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 48 - 64 + 48 - 96 + 25. ஸோ -39 கிடச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது 0ன்னு ஒரு இன்டர்வெல்லில் கொடுத்தனால அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். f(0) 3 × 0⁴ - 8 × 0³ + 12 × 0² - 48 × 0 + 25. f(x) தான் என்ன 0 சப்ஸ்டியூட் பண்ணோம், இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ 25ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f(3) ஸோ 3 × 3⁴ - 8 × 3³ + 12 × 3² - 48 × 3 + 25. 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. So 3 × 81 - 3 3s are 9 3s are 27, 28 × 27, 12 3 3s are 9, 12 × 9 - 48 × 3 + 25. So 81 × 3 243 minus 8 × 27 216, 12 × 9 108 minus 48 × 3 144 plus 25. So 243 minus 216 plus 108 minus 144 plus 25. So 16 கிடச்சிருக்கு ஆன்சர். ஸோ இருக்கிறதுலையே கம்மியான வேல்யூ -39, இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ 25ன்றனால ஸோ இதில் வந்து அவங்க ரெண்டுமே கேட்குறாங்க, போத் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 25. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இது அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அவங்க, ஆனால் அப்சல்யூட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 25 அட் எக்ஸோட வேல்யூ 0 எடுத்தனால அட் x ஈக்குவல் டு 0. கம்மியான வேல்யூ -30னால மினிமம் வேல்யூ இஸ் minimum value equal to -39. எந்த வேல்யூக்கு நம்ம கிடச்சிருக்கு, அது at x equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ at x equal to 2 இதுதான் ஆன்சர். Next 8th sum. At what points in the interval 0, 2 pi does the function sin f of x வந்து கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து sin 2x attain its maximum value. ஸோ இது இன்டர்வல் கொடுத்தாங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண f dash of x equal to 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x பண்ணால் sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x
செயின்றனால 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றால் 2 cos 2xன்னு எடுத்துக்கணும். ஸோ f dash of x equal to 0னா 2 cos 2x equal to 0ன்னு ஆகிடும். 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது 0 ஆகிடும். cos 2x equal to 0. ஸோ 0லேருந்து 2πனா 360 டிகிரிக்குள்ளே என்னென்ன எக்ஸ் வேல்யூ கிடைக்குதோ எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. இஃப் cos x equal to 0னா x equal to 2n plus 1 π/2 இதுதான் ஃபார்முலா. ஆனால் நமக்கு cos 2x equal to 0னால இதே ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா 2x equal to 2n plus 1 π/2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 இங்கே வந்ததுன்னா x equal to 2n plus 1 π/4. ஸோ இதில் தான் n-க்கு வந்து n belongs to integerன்னு இருக்கும் அதில் ஃபார்முலாவில், ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் எல்லா ஃபார்முலாவும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. n belongs to zனா என்னோட வேல்யூ 0 1 2 3 4 எல்லா வேல்யூயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 2πனா 360 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இப்போ நான் n equal to 0ன்னு எடுத்திருக்கேன். 0னா எக்ஸோட வேல்யூ π/4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்தோன்னா x equal to இது 2 1s are 2 2 plus 1 3π/4ன்னு கிடச்சிருக்கும். அடுத்தது n equal to 2ன்னு எடுத்து பார்க்கலாம். இங்கே 2 மல்டிபிள் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 2s are 4 4 plus 1 5π/4. ஸோ n equal to 3ன்னு எடுத்தோன்னா 3 2s are 6 6 plus 1 7π/4. ஸோ π/4ங்கிறது 45 டிகிரி. 45 into 7 பண்ணால் 315 டிகிரி. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆளோட 360க்குள்ளே, இதுக்கு மேலே n equal to 4னா 360க்கு மேலே ஜாஸ்தியாக போகிறதுனால இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா எக்ஸ் வேல்யூவுமே இப்போ f of xல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 x equal to π/4 எடுத்துக்கலாம். f of x ஃபங்க்ஷன் வந்து sin 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of π/4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா sin 2 into π/4. ஸோ இது கேன்சல் ஆனால் π/2. sin π/2னா sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு f of 3π/4. ஸோ sin 2 into 3π/4 கேன்சல்னா 3π/2. π/2னா 90 டிகிரி, 9 3s are 27, sin 270 டிகிரி வருது. இதை வந்து sin 270 வந்து 270 டிகிரி வேல்யூ வந்து -1. ஸோ அடுத்தது f of 5π/4. sin 2 into 5π/4. π/2ங்கிறது 90. இதை எப்படி பிரிச்சுக்கலாம், sin 5π/2 2π plus π/2. 2 2s are 4 4π plus π sin 5π/4. sin 360 plus θவை sin θன்னு எழுதலாம். ஸோ sin π/2 வரும். sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து அகைன் 1. நெக்ஸ்ட்டு sin f of 7π/4 பண்ண போகிறோம். ஸோ sin 2xல சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 into 7π/4. ஸோ இது கேன்சல் பண்ணால் π/2. 7π/2 எப்படி எழுதலாம்னா sin 4π minus π/2. ஸோ 4 2s are 8π, 8π minus π 7π/2. ஸோ sin 360 minus θ. sin 360 minus θனா அது 4th குவாட்ரண்ட்டில் வரனால 4th குவாட்ரண்ட் வந்து காசோட குவாட்ரண்ட்டு. ஸோ அதனால் அது நெகட்டிவில் தான் வரும். ஸோ மைனஸ் sin π/2ன்னு வரும். சைன் அது அதனால் வேல்யூ வந்து -1. அப்புறம் அவங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 2 0 அண்டு 2πன்னு. ஸோ f of 0னா sin 2 into 0. sin 0ஓட வேல்யூ 0. 2πன்னு கொடுத்துருக்காங்க. sin 360ஓட வேல்யூ வந்து அதோட வேல்யூவும் 0 தான். ஸோ இப்போ இதில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க, இதில் கொஸ்டின் வந்து வாட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ sin to attain its maximum value. மேக்ஸிமம்னா இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ வந்து f of π/4க்கு 1 கிடச்சிருக்கு, f of 5π/4க்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து
1 at x equal to pi by 4 and 5 pi by 4. Next 9th sum. What is the maximum value of the function sin x plus cos x? So f of x equal to sin x plus cos x. இதில் வந்து இன்டர்வெல் எதுவும் கொடுக்கல, நம்ம 0, கொடுக்கலைனாலும் 360 எடுத்துக்கலாம், 2 பைன்னு எடுத்துக்கலாம். ஸோ f dash of x sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. நெக்ஸ்ட் f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ cos x minus sin x equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா sin x equal to cos x. So sin x by cos x equal to 1. So sin x by cos x வந்து tan x. So tan x equal to 1. Tan pi by 4 ஓட வேல்யூ தான் 1. So tan x equal to tan pi by 4. ஸோ இது எவ்வளோ எக்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூவோட இருக்காது, 0லேருந்து 2 பைக்குள்ளே இல்லை எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிறதுனால இது ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. tan x equal to tan y. இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா n pi plus y. இப்போ எக்ஸ் இருக்கிற ஒய் இருக்கிறதுல பை பை 4னால இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலாவே இப்படி எடுத்துக்கலாம், n pi plus pi by 4ன்னு. ஸோ இதில் தான் நம்ம n பிலாங்ஸ் டு இசட்னா ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இசட் வந்து இன்டிஜர். ஸோ n equal to 0ன்னா எக்ஸோட வேல்யூ பை பை 4. இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ n equal to 1ன்னா எக்ஸோட வேல்யூ 1 pi plus pi, pi plus pi by 4, 4 pi plus pi, 5 pi by 4. n equal to 2னா x equal to 2 pi plus pi, pi by 4, 4 to 8 pi 9 pi by 4. இது வந்து நாட் பாசிபிள். இது வந்து 360 விட ஜாஸ்தியாக இருக்கும். பை பை 4ங்கிறது 45 டிகிரி, 45 into 9 பண்ணோன்னா 405 டிகிரி வருது. ஸோ இது நாட் பாசிபிள். ஸோ இது வரைக்கும் பை பை 4ம் 5 pi by 4 எடுத்துக்கலாம். இதை வந்து f of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f of x equal to sin x plus cos x. ஸோ ஃபஸ்ட்டு வந்து pi by 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். sin pi by 4 plus cos pi by 4. ஸோ pi by 4ஓட வேல்யூ sin 45 டிகிரி 1 by root 2, 1 by root 2, 1 plus 1 2 by root 2, 2வை வந்து root 2 into root 2ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணால் root 2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 5 pi by 4 sin 5 pi by 4 plus cos 5 pi by 4. ஸோ இது எப்படி எழுதலாம்னா இப்போ sin 5 plus pi by 4ன்னு எடுத்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஏன்னா 4 pi plus pi 5 pi by 4. இதுவும் cos pi plus pi by 4. ஸோ sin 180 plus தீட்டான்றது தேர்ட் குவாட்ரனில் வந்ததுனால நெகட்டிவில் தான் வரும். மைனஸ் sin pi by 4, இது மைனஸ் sin cos pi by 4. இதுவும் தேர்ட் குவாட்ரனால். ஸோ minus 1 by root 2, minus 1 by root 2 equal to minus 2 by root 2ன்னு வரும். minus 2வை minus root 2 into root 2ன்னு எழுதலாம். by root 2, root 2 root 2 கேன்சல் ஆனால் minus root 2 வருது. ஸோ இருக்கிறது ஜாஸ்தியான வேல்யூ தான், அவங்க மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்குறதுனால இதை எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் pi by 4 at maximum value வந்து root 2 at x equal to pi by 4. Next 10th sum. Find the maximum value of ஒரு function கொடுத்துருக்காங்க 2x cube f of x equal to 2x cube minus 24x plus 107. ரெண்டு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 1 by 3 and minus 1 minus 3 minus 1. ஸோ
ஸோ நம்ம இந்த இன்டர்வெல்லில் மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டு இன்டர்வெல்லையும் என்னன்னு செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் x2 அப்படி இருக்கட்டும். எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² மைனஸ் 24 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 3 2 சார் 6x² மைனஸ் 24. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 6x² மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. 6x² ஈக்குவல் டு 24. x² ஈக்குவல் டு 24 by 6. 6 4s are 24. So x² equal to 4 na x equal to plus or minus 2 கிடைக்கும். So x² equal to 4, square rooting both sides பண்ணா x equal to plus or minus 2. So x equal to plus 2 அப்படின்னா அது இந்த இன்டர்வலில் தான் இருக்குது 1,3ன்ற இன்டர்வல். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ 1 2 1 3 இது மூணுமே செக் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் 2x³ மைனஸ் 24x ப்ளஸ் 107. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 2³ மைனஸ் 24 into 2 ப்ளஸ் 107. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 மைனஸ் 24 2s are 48 ப்ளஸ் 107. 16 minus 48 plus 107. 75 வருது. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எஃப் ஆஃப் 1 2 into 1³ மைனஸ் 24 into 1 ப்ளஸ் 107. ஸோ 2 மைனஸ் 24 ப்ளஸ் 107 85 வருது. நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் ஆஃப் 3 2 into 3³ minus 24 into 3 plus 107. 3³ na 3 3s are 9, 3s are 27. 2 into 27 minus 24 into 3 plus 107. 27 into 2. 27 into 2 54 minus 3 72 plus 107. So the value வந்து 54 minus 72 plus 107 89 கிடச்சிருக்கு. ஸோ இருக்கிறதுல இப்போது அதில் அவங்க மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறனால இங்கே 75 85 89. ஸோ 89 தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இன்னொரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கிடச்சது -2ன்னு கிடச்சிருக்கு. -3 -1 இந்த இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவும் எடுத்துக்கணும், இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் ஆஃப் -2 எடுத்துக்கலாம். 2 into -2³ minus 24 into -2 plus 107. So 2 2s are 4, 4 2s are 8, -8 minus 16 plus 48 plus 107. 48 minus 16 plus 107. ஸோ 139 கிடச்சிருக்கு. -2 இப்போ -3யும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் -3 2 into -3³ minus 24 into -2 plus 107. 3 3s are 9, 3s are 27, 27 2s are 54 minus 54 minus into minus plus 4, 24 2s are 48 plus 107. 48 minus 54 plus 107. 101 கிடச்சிருக்கு. அடுத்தது எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 into -1³ minus 24 into -1 plus 107. So -2 plus 24 plus 107. 129.
ஸோ இங்கே 139, 101, 129 இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ வந்து 139 தான். இதை தான் இப்போ அப்சல்யூட் வேல்யூ அவங்க யூஸ் பண்ணல. அதனால் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் இதுதான் 139 தான். எந்த வேல்யூக்கு -2னால at x = -2. ஸோ இதில் வந்து இதுதான் ஆன்சர் ஆஃப் 3. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த இதில் வந்து f of -2. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.